Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஸி லேசி ஸ்கெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப் வந்து நைட் டைம் வந்து ரிமூவ் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்படி மேக்கப் ரிமூவ் பண்ணாதனால நமக்கு என்னென்ன ஆகும், நான் அப்படி மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு என்னென்ன ஆணுச்சு என் ஸ்கின்னுக்கு அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கிறீங்களேன். அதை தான் என்னென்னங்கிறது சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு சில டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து நைட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் ரிமூவ் பண்ணலை அப்படிங்கும்போது என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் போர்ஸை ஃபுல்லாக கிளாக் பண்ணும். உங்கள் போர்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளாக் பண்ணி, பிகாஸ் நைட் டைம் நம்ம தூங்கும்போது தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ப்ரீத் ஆகும். அந்த டைம் நம்ம மேக்கப் போடுறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதோட தூங்குறோங்கும்போது நம்ம போட்ட மேக்கப், டர்ட், ஆயில், இம்ப்ரூடிஸ், கிரைம் எல்லாத்தையுமே போர்ஸை கிளாக் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா டேமேஜ் ஆக்கி விட்ரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ், பிம்பிள்ஸ், ஆக்னி வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன், ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் கூட போட்டுக்கிறங்க. பட் கண்டிப்பாக ஒரு டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு தென் மாய்ஸ்சரைசர் போட்டு கூட தூங்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் மேக்கப்பையாவது உங்களுக்கு சோம்பேறியாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு மேக்கப் ரிமூவர் வைப்ஸோ மிசலர் வாட்டரோ போட்டு நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட் டைம் நீங்கள் கண்டிப்பாக வந்து டே டைம் கூட ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணாட்டா கூட ஒரு சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு நைட் டைம் கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஒரு கம்பல்சரின்னு நான் சொல்லுவேன். அதுதான் நல்ல நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணுறது, அந்த நைட் ப்ராடக்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய டைம் வந்து அதுதான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, மேக்கப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்க, அது வந்து முக்கியம். நைட் டைம் வந்துட்டு இதனால் உங்களுக்கு போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளாக் ஆகுறதுல நீங்கள் தடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஜிங், சைன் ஆஃப் ஏஜிங். எஸ், உண்மையிலே நீங்கள் ஒரு ஃபியூ டேஸ்க்கு, ஒரு 4 to 5 டேஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்போட தூங்கி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸ்கின்னில் அந்த ஃபைன் லைன்ஸ், விரிங்கிள் வரதுக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன், ஸ்பாட்ஸ் வரதுக்குலாம் வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்குது. மேக்கப் ப்ராடக்ட்ஸுங்கிறது நம்ம கெமிக்கல் தானே, அஸ் கம்பேர்ட் டு ஸ்கின் கேருங்கும் போது நம்ம ஒரு கெமிக்கலை தானே வந்து ஏற்றுறோம். என்ன மேக்கப் ப்ராடக்ட் போட்டாலும் நம்ம ஸ்லைட்டான கெமிக்கல் நமக்கு வந்துட்டு இருக்கும், ஒரு ஆர்டிஃபிஷியல் தானே நமக்கு வந்துட்டு அது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மேக்கப் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு நம்ம கேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கொடுக்காட்டாலும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு மினிமலாவது கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணாமல் தூங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த சைன் ஆஃப் ஏஜிங் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு வரும். ஸோ அதனால் அதையுமே நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் வந்து பார்த்துக்கிறங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கின் அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறங்க, அது ரொம்ப வந்து முக்கியம். ஓகேவா? ஸோ தேர்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்துட்டு டார்க்கனாக ட்ரையாக போகும். ஸோ இதெல்லாம் எனக்கு நடந்ததை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேக்கப் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் சொல்லிங்கன்னா, ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்சராக, ஒரு டார்க்கனாக உங்களுக்கு ஒரு சுரசுரண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய ஸ்கின் வந்து ஓரளவு சாஃப்ட்டாக இருக்கும். ஸ்கின் கேர் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாக போயிடும். ஸோ நான் மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு சில டைம் ஆனால் நான் 2 முன்னாடி அதை பண்ணி பார்த்துருப்பேன். யூடியூப் வீடியோ நான் எடுக்கிறப்ப சம்டைம்ஸ் லேசினஸ்னால ஒரு 1-2 வாட்டி அந்த தப்பு நான் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃபேஸ் வந்து டல்லாக, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் எனக்கு அப்படியே ஒரு ட்ரையாக, ஒரு ரஃப் பேச்சஸாக எனக்கு இருக்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஈவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லிப் மேக்கப்பாக இருக்கட்டும், ஃபேஸ் மேக்கப்பாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஐ மேக்கப்பாக இருந்தால் கூட ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லிப்ஸில் இருந்தால் லிப் பிக்மெண்டேஷன் வரும், ஃபேஸில் இருந்தால் ஃபேஸில் உங்களுக்கு வந்துட்டு இதாக போகும், டேமேஜாக போகும், ஐஸில் இருந்தால் இதாகும். ஸோ ஓவராலாக ஒரு மேக்கப் ரிமூவர் வைப்ஸோ இல்லை டபுள் கிளென்சிங்கோ இல்லை ஒரு மிசலர் வாட்டரை போட்டு நல்ல தரவாக மேக்கப்பை கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான ரூட்டீன், ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் வந்து தூங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுவுமே வந்துட்டு நடக்கும். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்துட்டு நடக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கிறங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிம்பிள்ஸை வந்து இது பண்ணி விட்டுரும். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அந்த டெட் ஸ்கின் செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தக்க வச்சிடும் ஸ்கின்னில் வந்துட்டு. ஸோ அந்த நம்ம ஸ்கின் லேயருக்கு மேலே அந்த டெட் ஸ்கின் லேயர் வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் நமக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்திங்கன்னா, பிம்பிள்ஸ் வர்றது, ஃபேஸ் வந்துட்டு பார்க்க ஒரு கலையிலேருந்து போன மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக மேக்கப்பை வந்து நீங்கள் வந்து நைட் டைம் தூங்கும்போது கண்டிப்பாக இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமூவ் மேக்கப். ஸோ அது வந்து பண்ணிட்டு படுங்க. ஸோ இதில் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் வந்துட்டு ஸ்கின்னை வந்து நீங்கள் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணால் இந்த மாதிரி இதில் இருந்தால் நீங்கள் வந்துட்டு மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறங்க. பண்ணும்போது இந்த மாதிரி இதுகள்லாம் இருந்தும் உங்கள் ஸ்கின் டேமேஜ் வந்து நல்லா நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் கைஸ், நான் வந்து அதிகமாக வந்து இது பண்ணது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ணிடுவேன், அதிகமான எனக்கு லேசியாக இருந்தால் கூட அதிகமான ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணாட்டா கூட ஜஸ்ட் டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு டோனர் மாய்ஸ்சரைசர் போட்டுக்குவேன், இல்லை டேரெக்டாக மாய்ஸ்சரைசர் கூட போட்டுக்குவேன். ஸோ இதை கூட பண்ணிக்கிடுவேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் அதை பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக மேக்கப்போட மட்டும் போய் தூங்கிடாதீங்க. தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு வந்து ஆப்பு வந்து கன்ஃபார்ம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ரியலி நான் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணது, எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, ஸ்கின் ட்ரை அண்ட் டார்க்காக போக ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் ஏஜிங் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்துச்சு. இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த ரூட்டீன் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு அந்த இதுக்கு எதுவும் வந்துட்டு வரலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு
அந்த பிம்பிள்ஸும் வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு குட்டி குட்டியாக வரதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வந்துட்டு இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக நான் என்னோட ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஓகேவா? அதனால் நீங்களும் கண்டிப்பாக அந்த தப்பு வந்து பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ண சோம்பேறி படுற ஆளாக இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து மேக்கப்ங்கிறது பண்ணாதீங்க. ஸோ அது நான் சொல்லிட்டேன். மேக்கப் பண்ணால் கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். என்னால் ரிமூவ் பண்ண முடியலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மேக்கப் பண்ண ஸ்கிப் பண்ணிக்கிறீங்க. நான் ஆல்சோ ட்ராவல் பண்ணால் கூட கண்டிப்பாக ஒரு மிசலர் வாட்டரோ இல்லைனா ஒரு மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேரி பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் மேக்கப்போட தூங்கி உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது வந்து வந்துச்சா இல்லை உங்களுக்கு புதுசாக ஏதாவது வந்துச்சாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஐ ஹைலி சஜஸ்ட் யூ டு ரிமூவ் மேக்கப் பிஃபோர் பெட் டைம். ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ டேக் கேர் காய்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் பிஃபோர் பெட் டைம் அண்ட் பாய்.